இந்த சக்கம்மா சொல்லக்கூடிய வாக்கு உண்மை. நல்ல காலம் பிறக்க போகுதுன்னா பிறக்க போகுது. உன் வீட்டில் இது நடக்குதுன்னா நடக்க போகுது. கன்னி தெய்வம் நிற்குதுன்னா நிற்கிது. புரிதுங்களா உங்களுக்கு? கன்னி தெய்வம் குறை இருக்குன்னா இருக்கு. அது ஒரு 4-5 வார்த்தை தான் சொல்லுவாங்க நைட்டில். அப்புறம் பகலில் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே வசூலுக்கு வருவாங்க. பழைய துணி கொடுக்கறது, கொஞ்சம் போல் அரிசி கொடுக்கறது, 5ஓ 10ஓ அது கொடுக்கறது. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பயமுறுத்திடுவாங்க. இந்த ஆம்பளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் பொம்பளைங்க தான் இருக்கும். அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி 1000-2000 பணத்தை பிடிக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும். அதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம அதை சொல்றதுக்கு இல்லை. ஆனால் குடுகுடுப்பக்காரவங்க சொல்றதில்ல. எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. யார் சொல்றாங்கிறத பொறுத்து நம்ம இருக்கு. ஆனால் அவங்க பின்னாடி சொல்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சக்கம்மா தேவின்னு ஒரு இருக்காங்க. இதுக்கு வந்து யாரை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், அது நம்ம புரியுற மாதிரி சொல்லி முடிச்சோம்னா நல்லா இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு ஊர். அங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்தார். அவரை யாரும் தெரியாம இருக்கிறதுக்கு இல்லை. அவர் வணங்கின தெய்வம் வந்து சக்கம்மா தேவி. அவரு ஒரு கம்பளத்தை நாய்க்கமார். சரிங்களா? பாஞ்சாலங்குறிச்சி அவர் வணங்கினது வந்து வீரம்மா சக்கம்மா தேவி, வீர சக்கம்மா தேவின்னு ஒரு இது. இன்னமும் அந்த கோவில் அங்க இருக்கு. அவரு குண்டு போனது வந்து அங்க சுத்தி பாக்குறதுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. அரசாங்கம் தான் எடுத்து நடத்துது. அங்கதான் அந்த கோவில் இருக்கு.